திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருப்பியும் திருச்சி மாவட்ட எஸ்பிக்கும் உங்களுக்கு உண்டான பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு. அதை பத்தி என்ன சொல்றது? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாட்டை வேற ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு சார். அவங்களுக்கு சொத்து தகராறு கொடுக்கல் வாங்கல சார், பிரச்சனை இருக்கு. அது இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா, இப்போ நான் பேசின பிரச்சனைகள்லாம் தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கா? அது பிரச்சனையா? தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி அருகே தனியார் பள்ளி பேருந்து சாலையோரம் கவிழ்ந்த விபத்தில் மாணவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சிறப்பு வகுப்பில் பங்கேற்க பேருந்தில் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த பேருந்து பாப்பிச்செட்டிப்பட்டி பகுதியிலிருந்து பெருமாள் நாயக்கன்பட்டி பகுதியில் சென்றபோது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. பேருந்தில் பயணித்த 20 மாணவர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன. பெரம்பலூர் ஆயுதப்படை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எளம்பலூர் தண்ணீர் பந்தல் பகுதியில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் தலைமை காவலர் சவுந்தரராஜனின் மனைவி சுகன்யா என்பவருக்கு சொந்தமான கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அதனுடன் காவல்துறைக்கு சொந்தமான 2 ஜீப்புகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. சுகன்யாவின் காரில் திடீரென தீப்பற்றி அருகே இருந்த 2 வாகனங்களுக்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விழுப்புரத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியை வீட்டின் கதவை உடைத்து 40 சவரன் நகை மற்றும் 90,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வழுதரெட்டி மஞ்சு நகரில் டீக்கடை நடத்தி வரும் மணி ஓய்வு பெற்ற ஆசிரியையான தனது மனைவி சர்க்குணத்துடன் 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். இவர்களின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவிலிருந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மணி அளித்த புகாரின் பேரில் தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விடுமுறை தினத்தை கழிக்க தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த வாரம் 8000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 3500 கன அடியாக குறைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்திருப்பதால் ஒகேனக்கல் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியது. முதலை பண்ணை, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்த சுற்றுலாப் பயணிகள் தொங்கு பாலத்தில் நின்று காவிரி ஆற்றின் அழகை ரசித்தனர். இளைஞர்கள் எண்ணெய் மசாஜ் செய்து கொண்டதுடன் சாலையோர கடைகளில் சூடாக விற்பனை செய்யப்பட்ட மீன் உணவுகளையும் ருசித்து மகிழ்ந்தனர்.